ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் நம்ம ஆப்பிள் கேக் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ரொம்ப ஈஸியான ஒரு ரெசிபி. ஒரு 1/2 கப் பட்டர், 1/2 கப் சுகர் எடுத்து, எலக்ட்ரிக் பீட்டர் இல்லைன்னா கூட பரவாயில்ல, ஹேண்ட் விஸ்க் வச்சு நல்லா க்ரீம் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி நல்லா பேல் கலர் வர மாதிரி பட்டரை அடிச்சுட்டு, அதுக்கப்புறமா 2 எக்கு போடுறேன். 2 முட்டை உடச்சி ஊற்றிட்டு, இப்போ விஸ்க் வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணுவோம். அதுக்கப்புறம் வெனிலா எசன்ஸ் கொஞ்சம் விட்டுக்கலாம். சில ஆப்பிள் கேக் ரெசிபீஸில் ஆல்கஹால் ஃப்ளேவர் சேர்த்துருப்பாங்க. ரம் இல்லைன்னா வந்துட்டு லெமன் ஃப்ளேவர்டு ஆல்கஹால் ஊற்றிருந்தாங்க. நான் ஆக்சுவல் ரெசிபி பார்த்தப்போ நம்ம பால் ஊற்றிக்கிறோம். அதுக்கப்புறமா 1.5 கப் மைதா போடுறோம். அதோட பேக்கிங் பவுடர் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு போடலாம். இப்போ மாவு மிக்ஸ் பண்ணி பார்த்துட்டு ஒரு 1/2 டம்ளர் பாலை பத்தலைன்னா திருப்பி ஒரு 2 டீஸ்பூன் ஊற்றிக்கலாம். இது கன்சிஸ்டன்சி பார்த்துட்டு நீங்கள் திரும்ப ஆட் பண்ணுங்கள். மாவு கூடிடாமல் ரொம்ப திக்காக இருந்ததுன்னா லைட்டாக பால் சேர்த்துக்கலாம். ரொம்ப தின்னாகவும் இருக்க வேண்டாம், ஏன்னா நம்ம திருப்பி ஆப்பிள் ஆட் பண்ணுறப்போ சிங்க் ஆகிடும். இப்போ நம்ம கேக் பேட்டரை மிக்ஸ் பண்ணி எடுத்து வச்சுட்டு, ஒரு 1.5 ஆப்பிள் கட் பண்ணி வச்சுருக்கிறேன். இதில் ஒரு 2 டீஸ்பூன் போல் மைதா போட்டு மிக்ஸ் பண்ணிக்கிறோம். ஏன்னா நம்ம ஏதாவது ஃப்ரூட்ஸோ இல்லை சாக்லேட் சிப்ஸோ ஆட் பண்ணுறப்போ இந்த மாதிரி மாவு போட்டு டாஸ் பண்ணிவிட்டு போட்டோன்னா பேட்டர் கீழே போகாமல் இருக்கும், அங்கங்கே இருக்கும் ஃப்ரூட்ஸு. ஸோ மிக்ஸ் பண்ணிவிட்டு நான் இப்போ இதை நெக்ஸ்ட்டு மாவில் போட்டு ஸ்பேச்சுலா போட்டு ஒரு மிக்ஸ் பண்ணிவிட்டு, ஓகே, அதுக்கப்புறமா நம்ம கேக் பேனில் மாற்றுறோம். ஒரு நான்ஸ்டிக் கேக் பேன் எடுத்திருக்கேன் நான். அதில் பட்டர் பண்ணிவிட்டு பேக்கிங் பேப்பரும் ரவுண்டாக விரித்து வச்சுருக்கேன். ஸோ தட் நம்ம கவுத்துறப்போ ஈஸியாக பேப்பர் வந்துடும் வெளியில் ஒட்டாமல். இப்போ இந்த கேக் டாப்பிங்க்கு சின்னமனும் சுகரும் போடலாம். அதோட ஃப்ளேக்ட் ஆல்மண்ட்ஸ் இருந்துச்சுன்னா நம்ம மேலே டாப் பண்ணி விட்டோன்னா நல்லா ரோஸ்டடாக இருக்கும். என்கிட்ட ஃப்ளேக்ட் ஆல்மண்ட்ஸ் இல்லைனால நான் ஆல்மண்ட் ஃப்ளவர் கொஞ்சமும், மைதா கொஞ்சமும், அப்புறம் ரா சுகர் கொஞ்சம், சின்னமன் கொஞ்சம் போடுறேன். எல்லாம் ஒரு டீஸ்பூன் டேபிள் ஸ்பூன் அளவு போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இதுக்கு மேலே நல்லா தூவி விட்டுறலாம் நம்ம கேக் பேட்டர் மேலே. பேக் பண்ணி எடுக்கிறப்போ நல்லா கேரமலைஸ்டாக நல்ல ஒரு ப்ரௌன் கலரும் நல்ல ஒரு டேஸ்ட்டும் கிடைக்கும். அந்த சின்னமனோட மனமும் நல்லாயிருக்கும்.
பண்ணி எடுத்த அப்புறம் நல்லா இருக்குது பாருங்கள். ப்ரௌன் டாப்பிங்காகவும் நல்ல மணமாகவும் கிறிஸ்பாக இருக்கும் டாப்பிங். உள்ளே நல்ல சாஃப்ட் கேக் வித் மாய்ஸ்ட் ஆப்பிள்ஸ் நல்லாயிருக்கும். நெக்ஸ்ட் டே கூட நமக்கு நல்லாயிருக்கும். ட்ரை பண்ணி கமெண்ட் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் டு ஜானூஸ் கிச்சன். தேங்க்யூ.